ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லைஃப் ஆஃப் ஜெயா சேன் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அதிரச மாவு பிசைகிற முறை. 1 கிலோ அரிசி எடுத்து மிக்சியில் அடித்து பவுடர் தெளித்து வச்சுருக்கேன். 3/4 கிலோ வெல்லத்தை துருவி வச்சுருக்கேன். அடுத்து ஏலக்காய் 1 ஸ்பூன் சர்க்கரை போட்டு அடித்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து சுக்கு அடித்து ஜலித்து வச்சுருக்கேன். 1 டம்ளர் தண்ணி ஊற்றி வெல்லத்துக்கு ஏற்ற அளவுக்கு தண்ணி கொஞ்சம் ஊற்றி பாகு எடுக்கிறதுக்கு தண்ணி வச்சுருக்கேன். எப்போயுமே நம்ம பலகாரம் பண்ண போகிறோம் அப்படின்னா பிள்ளையார் பிடிச்சி வச்சு சாமி கும்பிட்டுட்டு பண்ணுவோம்ல. ஃபஸ்ட்டு பண்ண போகிறோம் அப்படின்னும்போது முதல் பலகாரம் பண்ணுற அன்னைக்கு நம்ம சாமி கும்பிட்டுட்டு முதல் கடவுள் பிள்ளையாரை கும்பிட்டுட்டு வெல்லத்தை பாகு எடுக்கிறேன். பாகு பார்க்குற முறைனா நீங்கள் கரைச்சிக்கிட்டே இருக்கும்போது இந்த கரண்டியில் தூக்கி விட்டிங்கன்னா நூல் மாதிரி அப்படியே கண்டினியூட்டியாக வரும். பாத்திரத்துக்கும் கரண்டிக்கும் அதுதான் பாகு. இடையில கேப் இல்லாமல் விழுகும். அதுதான் பாகு பார்க்குறது. கரெக்டான பதம். சுக்கு போட்டாச்சு, ஏலக்காய் போட்டாச்சு. அதுலேயே இது நல்லா கொதித்து வரும்போது ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அப்புறம் பாகு பதத்துக்கு கொண்டு வந்துடுங்க. கொண்டு அரிசியில் மாவில் போட்டு, இப்போ நான் ஒரு ஆளாக எடுக்கிறதுனால தனியாக காமிக்க முடியல. அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அந்த வெல்லத்தை ஊற்றி அரிசியில் அப்படியே கிளறிட்டே வாங்க. இந்த பதம் இருக்கலாம். இது இன்றைக்கே செய்ய போகிறதில்ல, 2 days கழித்து தான் பண்ண போகிறோம். அதனால் ஒரு நாள் புளிக்க வச்சா கூட போதும். இருந்துட்டு மறுநாளைக்கு நீங்கள் எதுவுமே கொஞ்சம் டைட் ஆகலை, டைட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் சுடுதண்ணியை மிக்ஸ் பண்ணி காய வச்சு கொஞ்சம் ஊற்றி சுட போகிற அன்றைக்கி நீங்கள் இலவா நல்லா மசிச்சு விட்டுட்டு நீங்கள் உருண்டை பிடிச்சி அதிரசம் பண்ணுங்கள். புளிக்க வச்சு பண்ணும்போது நம்மளுக்கு நல்லாயிருக்கும். அதிரசம் உப்பி நல்லா வரும். அதுக்கு தான் புளிக்க வைக்கிறது. 1 நாள் 2 நாளைக்கு. நெக்ஸ்ட்டு ரெடி பண்ணியாச்சு. 2-3 டீஸ்பூன் நெய் விட்டு மேலே தடவி மூடி வைங்க. மிளகாய் ஏன் போடுறோன்னா புளிக்கிறதுக்கு தான். மிளகாய் நீங்கள் அது மேலே வச்சிங்கன்னா சீக்கிரமாக மாவு புளிப்புத்தன்மை வந்துடும். அதிரசம் நல்லா வரும். அதுக்கு தான் அது போடுறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்